இந்தா எடுத்துக்கோ சிவா. அக்கா, நீங்க பண்றது கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா? ஏங்கா திடீர்னு நீங்களும் இப்படி மாறிட்டீங்க? மாமாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது எப்படி சிவா தெரியாம இருக்கும்? நான் இப்படி பண்ணா அவருக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். என்ன அண்ணி, நீங்களா இப்படி பேசுறது? இல்ல, யாரோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இப்படி பண்ற ஆள் இல்லையே. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். எனக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உண்மையிலேயே இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். அதை செலிப்ரேட் பண்றது ஒரு தப்பா? அண்ணி, என்னாலே நம்ப முடியல. எதிரியா இருந்தாலும் அவங்க கிட்ட மோதுறதுக்கு எத்திக்ஸ்னு உங்ககிட்ட ஒண்ணு இருக்கும். அண்ணன் யார் அண்ணி? உங்களோட ஹஸ்பண்ட் தானே. அவரு போய் உங்களோட எதிரி மாதிரியே நினைக்கிறீங்களே. பாவம் அண்ணன், அவரோட மனசு உடைஞ்சு போயிருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் ஐலி. எதிரியா இருந்தாலும் அவங்க கிட்ட எப்படி மோதணும்னு எனக்குன்னு கொஞ்சம் எத்திக்ஸ் இருக்கு. ஆனா அதே எதிரி என்கிட்ட சவால் விட்டா இந்த இந்திராணி எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போவா. அதுக்கான சாம்பிள் தான் இது. என்னக்கா சவால் அது இதுன்னு யாரையோ பேசுற மாதிரி பேசுறீங்க? அப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் உங்க நல்லதுக்கு தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. உங்க கூட சேர்ந்து வாழதான் அவர் ஆசைப்படுறாரு. அதை தவிர அவர் வேற எதுவும் தப்பு பண்ணிரலையே. எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு எப்பவோ சொல்லிட்டேன். அதையும் மீறி அவர் தான் இங்க இருக்காரு. ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் சித்தப்பா மேல கை வச்சது மட்டும் இல்லாம என்கிட்டயே இங்கதான் இருப்பேன்னு ஸ்ட்ராங்கா அவர் சொன்னாருல்ல. அப்ப இனிமே அவரு இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும். அது அவரால மட்டும் இல்ல, யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி அவரால் இதெல்லாம் தாங்கிக்க முடியலன்னா இன்னைக்கே இப்பவே இங்க இருந்து போக சொல்லுங்க. நீ எதுக்கு இந்திரா இவங்க கிட்ட எல்லாம் போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க? இது ஓ வீடு. இங்க நீ ஓ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். உன்னை யாரு என்ன கேட்க முடியும்? இதுதான் சமயம்னு சும்மா ஏத்தி விடாதீங்க. இப்ப கூட அக்காவுக்கு கோவம் மாமா இவங்க சித்தப்பா மேல கை வச்சதுதான். அந்த அளவுக்கு அக்கா சித்தப்பாவையும் அவங்க குடும்பத்தையும் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க இப்படி நினைக்கல. நினைச்சிருந்தா அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பிரச்சனையை முடிக்கதான் பார்த்துருந்துருப்பீங்க. இப்படி பெருசாகட்டும்னு விட்டுருக்க மாட்டீங்க. என்னதான் இருந்தாலும் என் அக்கா நீங்க பெத்த பொண்ணு இல்லல்ல. அதான் அவங்க லைஃப பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. இதுவே அக்கா இடத்துல உங்க பொண்ணு இருந்திருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா?